ஷேய் பார்வதி அம்மா பாரத் மாதா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. லீவு ப்ளஸ் தமிழ்நாடு முழுவதும் நீதிபதி சர்ச்சு கோர்ட்டாக போகிறாமே கேட்டுக்கோப்பா. கண் கையில் வேணும், கன்னா துப்பாக்கி ஷூட்டிங் முக்கால் சத்தியம் எப்பொழுதும் கையில் கொடுத்தா ஆகணும். இப்போ ஐயா ஜட்ஜி உட்கார்ந்த பிறகு கணக்கு கரெக்டாக போட்டார். கணக்கு கையில் உங்களுக்கு மனப்பூர்வமாக கொடுத்துட்டார். ஐயா கடவுளே கொடுத்துட்டார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம் புது கணக்கு, புது கவர்மெண்ட் எல்லாம் பழைய கவர்மெண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவார். எல்லாம் என்கவுண்டர் ஷூட்டிங்களே முடிச்சிடுவார். 13 கணக்கு மேலே இருந்தால் ஷூட்டிங் என்கவுண்டர் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாக இருக்க போகிறான். கையில் கன் எடுத்துக்கோ. வலது கண்ணால் டெல்லியை பார்க்காரு, இடது கண்ணால் தமிழ்நாடு பார்க்காரு. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு போட்டார். கண் கையில் வேணும். நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாக இருக்க போகிறான். வழக்கறிஞர்கள் கரெக்டாக கணக்கெடுத்து நீயும் கொடுத்துரு. நீதிபதி ஜட்ஜி ஐயா கோட்டார் அவர்களே, நாங்கள் வழக்கறிஞர்கள் பேசுகிறோம். நீங்கள் கையில் கன் துப்பாக்கி இயந்திரம் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் டேபிளுக்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு டேபிளுக்கு மேலே இருக்கணும். ஐயா வர்ற வரைக்கும், ஐயா வந்த விட்டு அப்பையும் கையில் தான் இருக்கணும். அடுத்தாப்புல உங்களுக்கு முன்னாடி 30 இராணுவம் 30 வீரர்கள் நிற்பாங்க ஜட்ஜி கோர்ட்டாருக்கு முன்னாடி. அடுத்தாப்புல வெளியில் தான் கேஸ் கட்டு, வெளியில் தான் பார்க்கணும். உள்ளே நீதிபதி ஜட்ஜை யாரும் பார்க்க முடியாது. எல்லாம் வெளியில் காணொலி பெட்டியை ஏற்றிக்கிற வேண்டியது. உள்ள காணொலி பெட்டியை பார்த்துக்கிட்டு இவனுடைய முகரையை வெளியில் நிற்கிறோன்னா ஜட்ஜி கோர்ட்டார் பூராமே பார்த்துருவாங்க. ஐயா தண்டனைக்குள்ளது மனசில் உட்காந்து போட்டுருவார். தப்புக்கு தண்டனை, நீதி கேட்குறவனுக்கு கரெக்டாக போட்டு கொடுத்துருவார். முக்கால் சத்தியம். ஐயாவே உட்காந்து மனசில் உட்காந்து ஜட்ஜி கோர்ட்டார் பூராமே போட்டு கொடுப்பார். முக்கால் சத்தியம்.